உப்பாறு அணைக்கு ஒரு முழு கொள்ளளவு தண்ணீரை திருமூர்த்தி அணையிலிருந்து திறந்துவிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் கடந்த இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அக்டோபர் 3ஆம் தேதியே தாராபுரம் கோட்டாட்சியர் அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு கடந்த நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு உப்பாறு அணையில் குடியேறும் போராட்டம் நடத்தப்படும் அறிவிச்சிருந்தோம். அப்ப தாராபுரம் வட்டாட்சியர் அவர்கள் என்ன சொன்னாங்க, நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேல மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில பிஏபியோடைய கண்காணிப்பு பொறியாளர், திட்டக்குழு தலைவர் எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய பிரச்சனையை கோரிக்கையை நிறைவேறும் விதமா சுமூகமான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கலாம், அதனால போராட்டத்தை கைவிடுங்கன்னு தாராபுரம் வட்டாட்சியர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த போராட்டத்தை நம்ம ஒத்தி வச்சோம். 15ஆம் தேதி பேசுறோம்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு ஷெட்யூல் டைட்டா இருக்குது, 20ஆம் தேதிக்கு மேல பேசிக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாசம் 10ஆம் தேதிக்கு மேல பேசலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை கூப்பிடவே இல்லை. இதுக்கு இடையில தாராபுரம் வட்டாட்சியரை கிட்டத்தட்ட 5க்கு மேற்பட்ட முறையும், தாராபுரம் கோட்டாட்சியரை ஒரு முறையும், மதிப்பிற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களை 2 முறையும், மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை ஒருவரையும் சந்திச்சு மனுக்களை கொடுத்தோம். இந்த மாதிரி இங்க ஐயா பேசுறோம்னு சொன்னீங்க, மழை காலம் வேற, மழை பெஞ்சிட்டு இருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் தான் எங்களுக்கு வாங்க முடியும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சொன்னோம். இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து எந்த விதமான பதில் அறிக்கையும் கொடுக்கல. இதுக்கு இடையில நம்ம கொடுத்த மனுக்களுக்கு எந்த பதில்களும் கொடுக்கல. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா பிஏபியோடைய கண்காணிப்பு பொறியாளரை 5க்கு மேற்பட்ட முறையுமே சேர் பொறியாளர்களையுமே சந்திச்சு உப்பாறு அணைக்கு தண்ணி வழங்குறதுல என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது, அங்க என்னென்ன முறைகேடுகள் நடந்துட்டு இருக்குது, அதையெல்லாம் என்னென்ன கலைகணும், அதாவது 94 நீர்ப்பாசன ஒழுங்காற்று விதிகள் சட்டம், 2001 நீர் மேலாண்மை தமிழ்நாடு விவசாயிகள் நீர்ப்பாசன மேலாண்மை சட்டம், இதுக்கு இதெல்லாம் ஒருங்கிணைத்து சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகள், இதை பூரா செயல்படுத்த சொல்லி சொன்னோம். அந்த வேலையும் எதுவுமே செய்யல. தொடர்ச்சியாக நம்ம போராட்டம் பண்ணணுங்கிறதோ அல்லது நம்ம ரோட்ல கோரணுங்கிறதோ கிடையாது. நம்ம இதுவரைக்கும் உப்பாறு விவசாயிகள் எந்த விதமான சட்ட ஒழுங்குக்கு பாதிப்பு வர்ற மாதிரி வேலையை செஞ்சது கிடையாது. நம்மளுக்கு ரோட்ல கோர தெரியும், நம்ம ஓரமா தான் சேர போட்டு இருக்கிறோம். ஒரு வேலை செய்யணும்னா கூட அறிவிச்சு போட்டு நிர்வாகத்துக்கு தகவல் சொல்லி போட்டு தான் வரோம். நம்ம வீட்டுக்கு போய் உள்ள உட்கார்ந்து சமையல் பண்ணி சாமியார் பந்தல் போட்டு என்ன பண்ண முடியும்? ஆகையால தொடர்ச்சியாக நம்ம நிர்வாகத்து கூட இணைந்து ஒருங்கிணைந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த 4 ஆண்டு கால உப்பாறு போராட்டத்துல ஒரு எஃப்ஐஆர் கூட நடக்காத அளவுக்கு நம்ம விவசாயிகளையுமே நம்ம கோரிக்கை மட்டுமே வலியுறுத்தி போறோம். தண்ணி தான் கேட்கிறோம் நம்ம. ஆனால் மாவட்ட நிர்வாகம் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரு நாட்டுல ஜனநாயக நாட்டுல ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு போராட்டம் பண்றாங்கன்னா கூப்பிட்டு அவங்க கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ணணும். என்ன பிரச்சனை, வாங்க தண்ணி தானே கேட்கறோம், நம்ம வேற யாரும் கேட்க போறோமா? எல்லாத்துக்கும் எல்லாம் ஆளுக்கு 10 ஏக்கர் பூமி கொடுத்து கேட்க போறோமா? இல்ல நம்ம நாட்டை எங்களுக்கு பிரிச்சு கூட பிரிவினைவாதம் ஏதாவது பேசுறோமா? தண்ணி கூட கேட்கிறோம். ஆகையினால இவங்க எதுவும் பண்ணல. ஒண்ணு. 2வது தண்ணி கேட்கறதுல எல்லாத்துக்குமே இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மழைப்பொழிவு குறைவு. டேம்ல தண்ணி இன்னைக்கு யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய வாட்டருடைய அளவு 11 டிஎம்சி தண்ணி இன்னைக்கு இருக்குது. இன்னத்த கணக்கு திருமூர்த்தி தொகுப்பணையில. இப்ப எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்கிறேன், சிம்பிளா ஒரு லாஜிக் கேட்கிறேன். 94வது வருஷம் 1994ல உப்பாறு அதாவது 4 மண்டலமாக பிரிக்கப்படுது. பிஏபி 4 மண்டலமா பிரிக்கப்படுறாங்க. பிரிக்கப்பட்டு ஒரு மண்டலத்துக்கு 95,000 ஏக்கர்னு சொல்லி 4 மண்டலமா பிரிச்சு ஒவ்வொரு மண்டலத்துக்கு 95,000 ஏக்கர் வருஷம் 2 மண்டலத்துக்கு தண்ணி கொடுக்குறாங்க. நான் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை எல்லாத்துக்கிட்டும் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். நான் பிஏபி விவசாயிகள் இங்க இருக்கிற பிஏபியில பாசனம் பண்ற விவசாயிகளும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் நான் கேட்கறது, 1994ல 95,000 ஏக்கர் இருந்தது உண்மை. இன்னைக்கு 2024 கிட்டத்தட்ட 2023 முடிய போகுது. 2024 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுங்க? 30 வருஷம். 30 வருஷமா அந்த 94,000 ஏக்கர் அப்படியே இருக்குதா? இதுக்கு மட்டும் அவங்க பதில் சொல்லி கேட்கறோமா? ஒவ்வொரு மண்டலத்திலையும் 30,000 ஏக்கர் டெலிஷன் ஆகுது. நீங்க உடன்பேட்டை எடுத்துக்கங்க, உடன்பேட்டை கால்வாய் எடுத்துக்கங்க, பொங்கலூர் எடுத்துக்கங்க, செஞ்சேரிமலை எடுத்துக்கங்க, கெடிமேட்ல இருந்து எடுத்துக்கங்க, வெள்ளகோயில் எடுத்துக்கங்க, திருப்பூர்ல முத்தனம்பாளையம் கிராமம், வீரபாண்டி கிராமம் 2 கிராமம் புள்ள மாநகராட்சிக்குள்ள போயிடுச்சு. ஒரு ஏக்கர் கூட அங்க பாசனம் கிடையாது. அப்ப 94,000 ஏக்கர்ல
கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட ஏக்கர் வந்து அங்க வந்து காத்தாடிகளாகவும் விளைநிலங்க ரியல் எஸ்டேட் ஆகும் பள்ளி கல்லூரிகளாகவும் தொழிற்சாலைகளாக மாறி போச்சு. அந்த தண்ணி எல்லாம் எங்க போகுங்கிறத கேள்வி. இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பிஏபி நிர்வாகத்துக்கிட்ட பதில் இல்லை. மாவட்ட ஆட்சியர்கிட்ட 2 மாவட்ட ஆட்சியர்கிட்ட பதில் இல்லை. இது சம்பந்தமா நாங்க உடன்பட்ட விவேகானந்தனோட போய் நம்ம தலைவரோட போய் சென்னையில போய் செக்ரட்டரி வரைக்கும் பேசி பார்த்தோம். ஆனா அதுக்கு பதிலே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க 50,000 ஏக்கர் டெலிஷன் பண்ணி போட்டு 6,000 ஏக்கர் கொடுக்க முடியாதா? இது வந்து ஒரு இஷ்யூ வந்து இந்த இஷ்யூ வந்து பாலிசி சம்பந்தப்பட்ட மேட்டர் கிடையாது. இதுல வந்து ஆட்சியாளர்களோ அல்லது வந்து முதலமைச்சரோ அமைச்சரோ தலையிட வேண்டிய விஷயம் இல்லை. இது முழுக்க மாவட்ட நிர்வாகம் பார்த்து பண்ண வேண்டிய வேலை. எல்லாமே ப்ராப்பர் ஜியோ இருக்குது. பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அந்த ஒரு ஜியோ வச்சிருப்பாங்க, 94 ஜியோ சாட்டிஸ்பாக்சன் வாட்டர் லெவல் சொல்லுவாங்க. நீர் இருப்பு திருப்திகரமாக இருக்கும் பொழுது தண்ணீர் வழங்கலாம் அப்படின்னு அந்த ஜியோத்தை இன்னைக்கு வரைக்கும் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் மாசம் என்னன்னா போன வருஷம் போன மே மாசம் உப்பா டைம் ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. எங்களுக்கே போன வாரம் தான் தெரியும். அந்த ஜியோ போட்டு வாங்கி பட்டக்ஸ் கடையில் போட்டு வச்சு கொண்டு வேண்டியது நம்மளுக்கு தெரியுமா? அதுல வந்து அந்த நீர் இருப்பு திருப்திகரமானங்கிற வேடே கிடையாது. அந்த ஜியோட ஒரு ஜியோ போட்டது வந்து ஒரு ஜியோ போட்டு செக்ரட்டரி வந்து ஜியோ காப்பி டூ போட்டு தலைமை பொறியாளர் கோயம்புத்தூர் அனுப்பியிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்கோம், அந்த ஜியோ காப்பியை மேற்கோள் காட்டி எஸ்சிக்கு கடிதம் பண்ணிருக்கோம். ஒரு கவரிங் லெட்டர் கூட இன்னைக்கு வரைக்கும் இல்லை. உப்பாறு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பூராமே வந்து 2ஆம் தர குடிமக்களாத்தான் மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறையும் நடக்குது. நம்ம இன்னைக்கு போறோம், இன்னைக்கு போய் தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு சர்டிபிகேட் போன போய் வாய்தா கட்டிட்டு வாங்குறான். நிலத்துக்கு வரி கட்டணும்ல, கட்டிட்டு தான் இருக்கிறான். தண்ணி கொடுக்கறவங்களுக்கு என்ன பிரச்சனை? தண்ணி பூரா அங்க வந்து அபரிதமான நீர் திருட்டு சம்பந்தமாக பல உத்தரவுகள் பல பெட்டிஷன் எல்லாம் பண்ணியாச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கு பூரா வந்து விவசாயி எடுத்தா கூட போயிட்டு போறான். 10 தென்னை மரத்தை காப்பாற்றுறதுக்கு விவசாயம் எடுக்கிறாங்க, எதிர்த்து போயிட்டு போறான். ஆனா மிகப்பெரிய மட்டை மில்லு கோழி பண்ணைங்க அப்படியே நம்ம நீங்க போய் பாருங்க, நம்ம டேமாடு கட்டி வச்சுக்கிற தோட்டத்துக்குள்ள 7 ஏக்கர் 8 ஏக்கர்ல மிகப்பெரிய தொட்டியை கட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 15 அடி ஆழத்துக்கு தொட்டி கட்டி அந்த தண்ணி பூரா தேக்கி வைக்கிறான். தண்ணி வந்து பதுக்கி வைக்கிறான். தண்ணி வந்து பதுக்கி வைக்கிறது வந்து சட்டப்படி தவறு முதல்ல. அதுக்கு வந்து இப்ப நம்ம வந்து தோட்டத்துல இருந்து வந்து நம்ம தோட்டத்துல இருந்து இருக்க கிணத்துக்கல்லையோ மண்ணையோ எடுத்துட்டு இந்த தோட்டத்துக்கு போனா வியோ வந்து பிடிச்சுக்குவாரு, அனுமதி வாங்கினீங்கன்னு போலீஸ் வந்துருவாங்க. அத்தனை மண்ணை எடுத்திருக்கானே எங்க போச்சு? கனிம வளத்துறை எங்க போச்சு? வருவாய்த்துறை எங்க போச்சு? நீர்வளத்துறை எங்க போச்சு? எல்லா சட்டத்தையும் வந்து அவங்க எந்த சட்டத்தையுமே வந்து பிஏபியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி இவங்களும் சரி எந்த சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை. நம்ம போய் கேட்டாலும் எதுக்கு பதில் சொல்றது இல்லை. இது ஒரு ஜனநாயக நாட்டில் சொல்றதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. ஆகையினால தண்ணி வந்து உப்பா இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாரும் குறிச்சு வச்சுக்கங்க. நான் இது சம்பந்தமா வந்து கோட்டமங்கலம் எப்ப மாநாடுங்க? கோட்டமங்கலம் விவாதம் வச்சிருந்தோம்ல, இப்போ செப்டம்பர்ல கோட்டமங்கலத்துல பந்தல் கை காசு போட்டு செலவு பண்ணி பந்தல் போட்டு அந்த தண்ணி மண்டலத்துக்கு கிடைக்கும் போது ஒரு விவாத மேடையை வச்சிருந்தோம். பந்தல போட்டு தண்ணி வந்து இன்னைக்கு பிஏபி விவசாயிகளுக்கு 9 சொட்டு தண்ணி கொடுக்க முடியும். உப்பாருக்கு 3 ஃபில்லிங் வருஷத்துக்கு கொடுத்து இன்னைக்கு நெல் போட்டு எடுக்க முடியும். இதுல வந்து கைட்டாலிக் பர்டிகுலர்ல இருந்து இருக்கக்கூடிய ஏக்டர் இருந்து பூரா நான் பேசுறேன். விவேகானந்தன் இருக்காரு, தேவகிருஷ்ணன் இருக்காரு, ராமலிங்கம் தலைவர் இருக்காங்க, நம்ம தலைவர் எல்லாம் சேர்ந்து நோட்டீஸ் எடுத்து கொண்டு கொடுத்தோம். வா நேரடியா விவரத்துக்கு வா, நீ வந்து தண்ணி உப்பாருக்கு கொடுக்க முடியாது, பிஏபி விவசாயிகளுக்கு 9 சொட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த துண்டை கழட்டி போட்டு பந்தல பிடிச்சிட்டு போயிருன்னு சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் வரல. வரணும் இல்ல, நீ சொல்லணும் இல்ல. இப்ப மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு சட்டப்படி லீகலா இல்லீகலா யார்கிட்ட பிரச்சனை? நிர்வாக நடுவர் மாவட்ட நடுவர் அவரு தானே, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவரு தானே. ஒரு இஷ்யூ இருக்கும்போது தண்ணி தானே கேட்கிறான். இந்த 2 மாசம் போயிட்டு நம்ம ஆயக்கட்டுக்குள்ள கூட போராடிட்டு இருக்காங்க. வண்டி வந்து காலையில் என்ன பொழுது 2 லட்சம் மேனு, அந்த சொலுக்கு தண்ணி மேல எடுக்கிறதுக்கு மறுபடியும் 3 லட்சம் மேனு, காலையில் தண்ணி போக முடியும் வைக்கணும். அங்க கூட தண்ணி கூட மட்டமலுக்காரன் திட்டிட்டு இருக்கியா. இன்னும் சொல்ல போனா ஆலயத்துல அம்பராம்பரை ஆத்துல 156 பம்ப் செட் முறைகேடா ஓடுன்னு சொல்லி பரம்புக்குள்ள எழுத்துப்பூர்வமா லெட்டர் கொடுத்திருக்காரு. 156 பம்ப் செட் தண்ணி எதுக்கு எடுக்கிறான்? காயர் கம்பெனிக்கார எடுக்கிறான், இந்த வாட்டர் பிளான்ட் கம்பெனி இருக்குது அவன் எடுக்கிறான், தொழிற்சாலைக்கு எடுக்கிறான். அதை பூரா எடுத்துட்டு போறான். தண்ணி கேரளாவில் மணக்கடவுல அளவு எடுக்கும் போது ரீடிங் எடுக்கும் போது தண்ணி கம்மிக்கிறான். இங்க திருமணத்துக்கு வர தண்ணியை டைவர்ட் பண்ணி 1.5 டிஎம்சி தண்ணி வந்து டைவர்ட் பண்ணி அங்க கொடுத்துருக்காங்க, தண்ணி துறையில கொடுத்துருக்காங்க. 156 பம்ப் செட் முறைகேடா இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஈபி கனெக்ஷன் கட் பண்ண வேண்டியதானே? அவங்களுக்கு பூரா நீ உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சம்பந்தப்பட்ட செக்ஷன்ல புக் பண்ணி ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே? அவங்களுக்கு பூரா இந்த அரசாங்கமும் சரி இந்த அலுவலர்களும் சரி தண்ணி திருடலுக்கு தான் உடனே இருந்துட்டு இருக்கு. அவனுக்கு கொடுக்கறது நீங்க 1 டிஎம்சி கணக்கு போட்டு பாருங்க. நம்ம டேம் 476 எம்சிபி 3 டேம் தண்ணி கொடுத்துக்கலாம், நம்ம நெல் போட்டு எடுக்கலாம். இன்னைக்கு நம்ம குடிக்க தண்ணி இல்லாம வந்து கொடுத்துக்கிறோம். ஆகையினால இன்னைக்கு வந்து நம்ம வந்து
இது வந்து நீங்க வந்து இந்த சப்பக்கட்டு கட்டுறது தண்ணி இல்லைங்கிறது. நாங்க வெளிப்படையா டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறோம். எல்லாத்துக்கும் லெட்டர் கொடுத்துக்கிறோம். நான் சட்டப்படிதான் ஜெயிச்சு விடுறோம். சட்டத்தை மீறி எல்லாம் யாரும் செய்ய வேண்டாம். அது நிறைய யாரும் கிடையாது. ஆனா ஒட்டுமொத்த பிஜேபி நிர்வாகம் மாவட்ட மாவட்ட நிர்வாகம் உட்பட தண்ணி துறைகளுக்கு தான் வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னா தோசோட பயில கொண்டு வருவாங்க. தண்ணி கொடுக்கறதுக்கு இங்க இடம் இல்லைங்க, சப்ளிமெண்டரி இருக்குதுங்க, சேட்டிஸ்பேக்ஷன் வாட்டர் லெவல் இல்லைங்க, வெங்காயம் இல்லைங்க, பச்சை மிளகா இல்லைங்க, தண்ணி இல்லைன்னு சொல்றதுக்கு. ஆனா இவங்க தண்ணி அங்கங்க யாராருக்கெல்லாம் கொடுக்கணும். 1.5 TMC தண்ணி 6 கேட்டு நீ டைவர்ட் பண்ண. நீங்க நாங்க தண்ணி கேட்டு இருக்கோம்ல, நம்மள கொடுத்து போனோம்ல. 1.5 TMC தண்ணியை நீ ஆலயத்தில் எடுத்துட்டு 156 பம்செட்டுக்காரங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்க. நீங்க யார் அதை அறந்த வரி கட்டுறானா நாட்டுல? நாம அதை நம்ம கட்டுறது இல்லையா? ஆகினால பொதுப்பணித்துறையோட மெத்தன போக்கு இதை கண்காணிக்கிறது மாவட்ட நிர்வாகி. சட்டத்திலே எதுவும் கிடையாது. இது சட்டசபையில் இருக்கிறவங்களோ முதலமைச்சரோ எது பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் இருக்கக்கூடிய இங்க சட்டப்படி எல்லாம் செயல்படுங்க, சட்டப்படி நடந்துங்க. எதெல்லாம் யாராவது தண்ணி கொடுங்க, இன்னும் மீதி இருக்கிற தண்ணியில வட்டமாக்கி கொடுங்க. இன்னும் இருக்கிற குளங்குட்டையில எத்தனை குளங்குட்டை இருக்கு போய் நரிசுடுங்க, பெண்ணு கட்டு போச்சு, அதெல்லாம் விடக்கூடாது. ஆகினால திட்டமிட்டு உப்பாறு விவசாயிகளை பழிவாங்கி கொண்டிருக்கிற பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இதெல்லாம் ஒரு கலெக்டர் பார்த்து முடிக்கணும், ஈஸியா முடிக்க முடியும். அவங்க தண்ணி திருடனால போய் பண்ணா அவனுக்கு போய் 10 பேர் சேர்ந்துக்கிறாங்க. அவன் செஞ்சாரி மலையில நீங்க நல்லா போட்டுங்க 44 பைப்பு முறைகேட அந்த மெயின்மைக்கல்ல இருந்து கொண்டு போறான். கண்டுபிடிச்சு பிடிச்சிட்டாங்க. அவங்க 400 பேர் சேர்ந்துட்டாங்க. சூலூர் தாசில்தாரோட எல்லாம் சேர்ந்து நல்ல பிரச்சனை பண்ணி திருப்பி அனுப்பிக்கிறாங்க. இதுதான் நிர்வாகமா? இப்ப நம்ம அமைதியா போறோம், இத்தனை போலீஸ் போட்டிருக்காங்க, நம்ம உள்ள போறோம்னா அரெஸ்ட் பண்றோம்பாங்க. ஆனா தண்ணி திறன்னு கை வைக்கல. ஒரு நிர்வாக 100 போலீஸோட போட்டு ஒரு தாசர் திரும்பி வந்திருக்காரு. இது நிர்வாகத்துக்கு இழுக்கல்லாது. அப்ப சட்டத்தை வளைக்கிறதுனா ஒரு 100 பேர் சேர்ந்துட்டு என்ன வேணாலும் பண்ண சட்டத்தை வளைச்சுக்கலாமா? ஆகையினால இது எல்லாம் பொறுத்துக்க முடியாது. இப்ப 4ஆம் மண்டல ஆயக்கட்டுல மழை பெஞ்சிருக்குது. இப்ப நான் இன்னைக்கு நீக்கிட்டாங்களா? இன்னைக்கு நீக்கிருக்காங்க தண்ணி. அங்க தண்ணி தேவையில்லை, நீக்கி இருக்கிறாங்க. ஆகையினால தண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா 94,000 ஏக்கர் ப்ரொபோசல்ல போட்டுக்கிறாங்க. ஜியோ 94,000 ஏக்கர் வைக்கிறாங்க. 122 போட்ட நீரில போட 1 TMC தான் போகுது. ஜியோல 2 TMC போட்டுருக்காங்க. ஆனா அதுல 1/2 TMC எங்களுக்கு கொடுத்துலையா டேம் நிறைய. இதை காதல போட்டுக்காம தண்ணீர் திருடலுக்காக செஞ்சுட்டு இருக்கிற இந்த பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை நம்ம ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். நம்ம இதனால் வரைக்கும் சொன்னோம், பேசணும், மனு கொடுத்தோம். எதுக்கு எங்களை இப்ப பொருளாதார மாடு எல்லாம் கட்டி போட்டு பால் கந்து ரோட்ல போற வச்சுக்கிறீங்க? நீங்க பண்ண முடியாது. நாங்க விரும்பி அங்க வந்தோம். இதுல வர வச்சது காரணமே வருவாய்த்துறையும் பொதுப்பணித்துறை தான். ஆகையினால நம்ம குடியேறும் சொல்லிட்டு மாட்டை கட்டிக்கிறோம். நம்ம குடியேறக்குள்ள போவோம். இதுல முன்னால தலைவரோட அவங்க 4-5 பேர் இருப்பாங்க. அதிகாரி யாரு வந்தாலும் சரி அவங்க 4-5 பேர் பேசுவாங்க. யாரு பேசுறப்ப இருந்தாலும் உங்களுடைய ஆதங்கத்தை கோரிக்கை நீங்க தெரிவிக்கலாம். ஒருத்தர் பேசும்போது குறுக்க பேச வேண்டாம். யாரு அநாகரிகமான வார்த்தையோ யாரையும் குறை சொல்றது வேண்டாம். நம்மளுக்கு தான் வேணுங்க தண்ணி மட்டும் பேசுவோம். மத்ததை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதிகாரிகளோட நம்ம யாரு கூட சண்டை போடுறதுக்கு இல்ல, அது கூட கழுத்து கட்டுறதுக்கு எல்லாம் வரல. நம்ம உள்ள போவோம். அவங்க தாசில்தார் வரணும்னு ஏதோ சொல்லியிருக்காங்களாமா, வருட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு பண்ணிக்கலாங்களா? வேற வேலை மாற்று கருத்து ஏதாவது சொல்லுங்க. ஓகே, இப்ப அமைதியா எந்திரிச்சு ஒரு நிமிஷம் மாமா போலாங்க. இவ்வளவுதான் மாடு கட்டி முன்னாடி முன்னாடி இதுல பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறை 2 பேரும் சேர்ந்து செய்யற வேலையில நாங்க கொடுக்கறது பூரா மனுவளவுல தான். நான் கலெக்டர் கொடுக்குறோம். கலெக்டர் சம்பந்தப்பட்ட ஆர்டிஎஸ் அனுப்புறாரு, ஆர்டிஎஸ் சம்பந்தப்பட்ட தாசில்தார் அனுப்புறாங்க. அங்க அப்படியே ஸ்டாக்னட் ஆகி அப்படியே கிடையாது. இதுக்கு மேல நாங்க என்னதான் பண்றோம் நீங்களே சொல்லுங்க. சரி வாங்க இதுதான் பேசிக்கலாம். நம்ம 22 எங்களுடைய எங்களுக்கு என்னன்னா சார் ஒரு விஷயம் சார், இதுல ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உப்பாருக்கு தண்ணி வாங்குறது வெறும் சட்டங்கள் மட்டும் பேசாது, கால சூழலும் அதுல தீவிர பங்கு இருக்கு. இப்ப 4வது மண்டல ஆயக்கட்டுக்கு இப்ப தண்ணி கேட்கறாங்க. இன்னைக்கு நீக்கிட்டாங்க. 4வது மண்டல ஆயக்கட்டுல செகண்ட் வீட்டிங்க்கு தண்ணி நீக்கிட்டாங்க. இப்போ ஆயக்கட்டுல பரவாயில்ல மழை பெய்யுது.
அது வந்து மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னால் ஆயக்கட்டில் எவ்வளோ மழை அளவு பெஞ்சிருக்குன்னு சொல்லி வேளாண்மை துறையோட இணை இயக்குனருடைய டீட்டெயில்ஸை வச்சு அந்த கடிதம் எழுதி நான் தரேன். ஆயக்கட்டுக்கு மழை பெஞ்சதுக்கு தக்கவாறு வாட்டர் ரெகுலேஷன் பண்ணணும். மழை பெஞ்சிட்டு இருக்கிறவங்க கொண்டு தண்ணி கொடுக்கூடாது, அங்கே தண்ணி ரெகுலேட் பண்ணணும். இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட எண்டிங் வந்துச்சு, முடிய போகுது. இந்த டைம் இப்போ நீங்கள் வந்து இந்த டைமில் கொடுத்தா தான் நீங்கள் இப்போ கொடுக்க முடியும். டைம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஜோனுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு நீக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் இவங்க இந்த ஜோன் போகுது, இந்த வெட்டிங் போகுது. நீக்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற விவசாயிக அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த நான்-ஃபார்ம் டீட்டெயில் கொடுத்தாச்சிங்கன்னா சார் இப்போ சைமல்டேனியஸாகவே 30 எடுக்கலாம். ஏன்னா தண்ணியினுடைய தேவை குறையும். ஒரு மடையில் 25 ஏக்கர் இருக்குன்னு வைங்க, 10 ஏக்கர் வந்து அர்பன் டெவலப்மெண்ட் போச்சு. அந்த 10 ஏக்கர் கொண்டாட தண்ணி ரெகுலேட் பண்றப்போ சோமனி 10 ஏக்கர்ஸ் ரெகுலேட் பண்றப்போ 140 கிலோமீட்டர் கணக்கு போட்டு அந்த கோடுங்க வெள்ளகோயில் டைலண்ட் வரைக்கும் அதை போடும்போது இதை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி 2 பேர் இதை பண்ணவே இல்லை சார். அது மாதிரி கேட்டால் இல்லை பண்ண முடியாது, செய்ய முடியாது, இதைத்தான் சொல்கிறாங்க. வந்து இப்போது பேசுனா தான் சொல்ல முடியும். நாங்கள் எங்களோட இதை கேட்குறோம், ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்குறோம். அவங்க அதுக்கு பதில் சொல்லணும். இல்லை பண்ண முடியாது இல்லைங்க, பிடபிள்யூடி அப்படிதான் சொல்லிட்டே இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதனுடைய காலத்தில் தண்ணி நாட்கள் கடந்துச்சுன்னா அதனுடைய உங்களுக்கு கிடைக்கிற அதனுடைய அளவு குறைஞ்சி அதனால தான் 25 வரைக்கும் கலெக்டர் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. நாங்கள் சொல்லும்போது 25க்கு பிறகு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை விட்டுட்டு தான் 22க்கு நான் சார் இந்த விவரம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதில் சரிங்க சார், இஷ்யூ பெருசாக இருக்குது, நான் பேச வேண்டியது சரிங்க சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு மினிஸ்டர் விசிட்டு, அதனால் பேச முடியல. 22 அன்னைக்கு நம்ம உறுதியாக பேச போகிறோம். சரி, வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், 25க்கு பின்னாடி 22 நீங்கள் ஃபர்ஸ்ட் 25 தான் சொன்னாங்க, அப்புறம் மறுபடியும் 25 பிறகு சொல்கிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் அப்புறம் 22க்கு அதுக்கு முன்னாடியே பேசலான்றதுக்காக தான் 22 வர சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், நீங்கள் உங்கள் பிரதிநிதிகள் வாங்க, அந்த 22 கன்ஃபார்மாக இருக்குங்களா சார்? உறுதியாக பேசலாம் சார். அதாவது வந்துங்க சார், எல்லாமே நெகோசியேஷன் தான். எலக்ட்ரிக் அந்த அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னா அடுத்த நாள் கூட தள்ளி போகலாம். அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டவங்க தான். சரிங்க, அது நீங்கள் வந்து அன்னைக்கே பேசியாக கொண்டு அன்னைக்கு ஒரு மினிஸ்டர் விசிட் இருக்கலாம், ஒரு செக்ரட்டரி அங்கேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்கலாம், அதில் ஒரு டிசாஸ்டர் நடந்து போயிடலாம், கலெக்டர் அதுலையெல்லாம் எங்களுக்கு மாற்று இருக்கிறது கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து நீங்கள் தள்ளி இப்போ இன்னைக்கு வந்துங்க சார், நாங்கள் வந்து நம்ம வந்து தாராவூர் கோட்டாட்சியர்கிட்ட அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு பேசணும். சரி, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் பிற்பாடு மறுபடியும் ஒரு எஃபோர்ட்டே வந்து தாராவூர் கோட்டாட்சியர் பண்ணலை. அதுக்கும் பிற்பாடு 1ஆம் தேதி சொன்னோம். நீங்கள் தான் வந்து பேசிட்டு ஓரளவு தான் வாய்மொழியே சொன்னீங்க. சரி, தாசில்தார் சொல்கிறாரு 5ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கான்னு சொல்லி போட்டு நாங்கள் அதில் வெயிட் பண்ணோம். அப்புறம் 25ஆம் தேதி இதுக்கு இடையில் நான் உங்களை 4 தடவை மீட் பண்ணேன், கோட்டாட்சியர் ஒரு தடவை மீட் பண்ணேன், மாவட்ட ஆட்சியர் 2 தடவை, மாவட்ட வருவாய் அலுவலர் 1 தடவை, பிஏபி இன்ஜினியர்ஸ் எல்லாரும் சந்திச்சாச்சுங்க சார். எல்லாம் நாங்கள் கொடுத்த காப்பிகளுக்கு எந்த விதமான பதிலுரையும் இல்லை. எந்த வித கொடுக்குற லெட்டருக்கு நீங்கள் ஒரு பதில் கொடுக்கணுங்களா சார்? அதுதானே சார் ஒரு நல்ல சிஸ்டமாக இருக்க முடியும். அதுவும் கொடுக்குறது இல்லை. நாங்கள் இப்போ இந்த இடத்த விட்டாச்சுன்னா நாங்கள் பிடிக்க முடியாது சார். இப்போ பாருங்க, நீங்கள் ஆயக்கட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் போர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. 2 லட்ச ரூபாய் ஒரு போர் போடுறது குறைந்தபட்சம். அந்த தண்ணி மேலே எடுக்கிறதுக்கு மறுபடியும் 3 லட்ச ரூபா செலவாகுங்க. இன்னைக்கு ஒன்றும் இதே இல்லை. ஆனால் அங்கே பூரா தண்ணி திருடுறவங்களுக்கு பூரா வந்து நிர்வாகம் அவங்க சார். இப்போ உங்கள் ஜூரி செக்ஷனில் தாராபுரம் ஆர்டிஓ ஜூரி செக்ஷனுக்குள்ள ஒரு தண்ணி திருடுற மேலே ஒரு எஃப்ஐஆர் போடலைங்க சார். அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டே இருக்கிறாங்க. நிர்வாகத்து மேலே எப்படி சார், அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே யாருக்கு சார் எப்படி சார் பயம் வருது? ஹைகோர்ட் டைரக்ஷன் தெளிவாக இருக்குது சார். IPC 379 இல்லை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்கிறோம் சார். பாசன கால மின் துண்டிப்பு வந்து வெறும் 3% நடந்திருக்கு. சரிங்க, வெறும் 3% நடந்திருக்கு. அது வந்து துண்டிக்கப்படாத இடத்துல தான் நடந்திருக்கு. தண்ணி போகாத நீங்கள் எங்கே போய் பண்ணீங்க? இங்கே டெய்லண்டில் போய் பண்ணீங்க. அது அவர் நம்ம உடன்பேட்டை ஆடியோ என்ன பண்ணாரு, அவர் யூசிக்கானல தான் பண்ணாரு, பிஎம்சிக்கு போகவே இல்லை. இல்லை, நமக்கு எங்கே ஆரம்பிக்கிறாங்க சார் உங்கள் ஜூரி செக்ஷன் ஓகே சார். அதே தாராவூர் ஆர்டிஓ வந்து பிஎம்சிக்கு போகவே இல்லை. எங்கேங்க நம்ம மெயின் கனலுக்கு போகவே இல்லை. இங்கே டெய்லண்டில் போய் அங்கே தண்ணியே வராத இடத்துல போய் அவங்க இபி கனெக்ஷன் வச்சுருந்தா அவங்க என்ன இது பண்ணிட்டு போகிறாங்க. 2வது வந்துங்க சார், அஜ்மாயிசு கணக்கெடுக்கவே இல்லை சார். அது நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்குது. சரி, நம்ம அந்த விவரத்துக்கு சார் இந்த நீங்கள் 29 சார் இப்போ இதில் வந்துங்க சார், நாங்கள் வந்து ஆர்கனைஸ் ஆகி வந்து போராட்டம் பண்ணி கலெக்டர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இதெல்லாம் செய்யணுன்னே கிடையாது. எல்லாம் இயல்பாக வந்து எல்லா ரெக்கார்டு, நீதிமன்ற உத்தரவு, அரசாணைகள் எல்லாமே ஃபேவராக இருக்குது. சிஸ்டம் இப்போ எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியில் தானே சார் வேலை செய்கிறோம். அதை செய்கிறதுல என்ன சார் பிரச்சனை? நம்ம இதெல்லாம் சரி சார், இந்த விவரங்கள் நீங்கள் உத்தரவு போடுறீங்க, இதன் பேரில் எந்த நடவடிக்கை எடுக்கல. நான் கலெக்டர் எல்லாம் பார்த்துட்டோங்க. இதெல்லாம் இந்த லெட்டர் எல்லாம் மென்ஷன் பண்ணி கடைசியாக சொல்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த ஒரு வார்த்தை மட்டும் தெளிவாக சொல்கிறேன். எங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு பூரா ஜியோவையும் தூக்கிட்டு வர்றாங்க. அவங்கள வர சொல்லி
கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, உபரியா இருக்கிற காலத்தில் கொடுக்கலான்ற வார்த்தை சொல்றாங்க. நான் முழுசா படிக்கலன்னு நான் சொல்றேன். கரெக்ட். நீர் இருப்பு திருப்திகரமாக இருக்குன்னு சார். இந்த ஜியோ அந்த சரின்னு நினைப்பேன். நியாயமா இருக்கும்போது அவங்களுக்கு வழங்கலான்ற மாதிரி சொல்றாங்க. கணக்கெடுத்து உபரி யாரும் காட்ட அந்த விவரங்களை இப்ப நம்ம எங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்ப 94,000 ஏக்கருக்கு இப்ப தண்ணி வந்து இந்த வெட்டிங்க்கு ஜியோ வாங்கியிருக்காங்க சார். 94,000 நான் 94,000 ஏக்கருக்கு இல்லைங்கிறேன் சார். அது மட்டும் இல்லைங்க, 94க்கு 2 டிஎம்சி தேவையில்லை, 1 டிஎம்சி தான் இருக்கு. எதுக்கு 2 எடுக்கிறீங்க? 94க்கு 1 டிஎம்சி தான் எடுக்கணும். நீங்க 2 இல்லைங்க சார். இது வந்துங்க சார் உப்பாறு டேமுக்கு தண்ணி கேட்கிற பிரச்சனை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கோர் இஷ்யூ, ஒட்டுமொத்த இஷ்யூ சார். இது அந்த இஷ்யூவை எல்லாம் கலைஞ்சிங்கன்னா தான் நீங்க உப்பாருக்கு தண்ணி கொண்டு வர முடியும். நீங்க மெயின் பிரச்சனையை பேசாம விட்டு போட்டு உப்பாருக்கு தண்ணி கொடு தண்ணி கொடு தண்ணி கொடுன்னு கேட்கறதுல பிரயோஜனம் கேட்டா நாங்க கேட்க நீங்க இல்லைங்க. இது நடந்துட்டு இருக்கு. 20 ஆண்டு காலமா இப்படிதான் புறக்கணிக்கப்பட்டோம் சார். 2019 சார், 2020 சார், 2021 நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி தண்ணி வாங்கியிருக்கோம் சார். தண்ணி வந்து இன்னும் சொல்ல போனா சார், நீர் இருப்பு அதாவது வந்து பிஏபி வந்து தமிழ்நாடு கேரளா வந்து இன்டர்ஸ்டேட் அக்ரிமெண்ட்ல 50 டிஎம்சி தான் சார். அதில் வந்து இப்போ 19 டிஎம்சி கேரளாவுக்கு, 30 டிஎம்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு சார். அந்த 30 டிஎம்சியில் நம்மளுக்கு ஆவரேஜ் 22 டிஎம்சி தான் கிடைச்சிருக்கு. ஆனால் 60 டிஎம்சி வந்த அன்னைக்கு கூட எங்களுக்கு தண்ணி இல்லை சார். 60 டிஎம்சி 3 டைம்ஸ் அதிகமாக வந்த அன்னைக்கு கூட எங்களுக்கு உங்கள் உப்பாருக்கு தண்ணி இல்லை. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, தாசில்தார் இருக்கீங்க, டிஎஸ்பி இருக்காரு, பிடபிள்யூடி யாருங்க சார், ஒருத்தர் கூட அவங்க இஷ்யூ தானே சார். இது அவங்க இப்போ அட்ரஸ் பண்ணணும் இல்லையா? இப்படியே தான் சார் பண்ணிட்டு சார். அவங்க எதுங்க சார்? சார் வெப்பன் சேஷன் சொல்றேன். எல்லா ஆங்கில நாங்க வரோம். நம்ம இப்ப நம்ம ஒரு பேசுறதுக்கோ இல்ல நம்ம எது சொன்னா அவங்க வரோம். இல்லைங்க சார், இதுக்கு முன்னாடி சார் இருங்க சொல்லிக்கிறேன். அதுக்கு இடம் கிடையாது, இது கிடையாது. பப்ளிக்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இல்லைங்க ஐயா, ஆபீஸ் ஐயா ரைட்டுங்க. ஒரு இடத்துல கூட போய் நாங்க தார்மீகமா நிக்கல. ஒரு ரோட்ல கூட நடத்துறோம் சார், நாங்க வந்து போட்டோ எடுத்துறோம் சார். சார் எதுக்கு நான் சொல்றேன்னா சார், டிஎஸ்பி சார் இதே வந்து சார் ஒரு நிமிஷம் சார். இல்லைங்க நான் சார் பாவம் நீங்க ஏன்னா இந்த விஷயத்தை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொன்ன பாயிண்ட் தான் சொல்ல வரேன். எல்லாரும் இங்க வரல, எல்லாரும் இங்க வரணும். இல்லைங்க சார், ஓகே நான் அசர்ட் பண்ணிக்கிறேன் சார். நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா சார் விஜய் கார்த்திகேயன் கலெக்டர் இருக்கும் பொழுது நாங்கள் வந்து உள்ள போயிட்டோம். இங்கே தாரார் அவர் ஜெயராம் டிஎஸ்பி இருக்கும்போது, ராமலிங்கம் தாசில்தார் இருக்கும்போது உள்ள வந்து பேச்சுவாதம் பண்ணாங்க. நீங்கள் ஐபிஎலுக்கு வந்து பேசினா இல்லை, நாங்களாம் பேசினோம். ஜனவரி 5ஆம் தேதி அன்னைக்கு கலெக்டர் பேச்சுவாதம் கொடுத்தாங்க, எங்களுக்கு எழுத்து பூர்வமாக எழுதி கொடுத்தாங்க. அங்கே கலெக்டர் மீட்டிங்குக்கு எஸ்சி வரல சார், இதே வந்தார். கடைசியில் தான் வந்து எஸ்சி வராதுக்கு நீங்கள் ஷோகேஸ் நோட்டீஸ் அனுப்புன்னு கலெக்டர் சொன்னார். இவங்க வர்றதே இல்லைங்கிறது தான் சார் பிரச்சனை எங்களுக்கு. அவங்க அவாய்ட் பண்ணிட்டே போனா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? சப்ஜெக்ட் அவங்களோட சார், சம்பந்தமில்லாத டிபார்ட்மெண்ட் சார் பேசுறேன். சரிங்க சார், அந்த எஸ்சி வரணும் சார், எஸ்சி வரணும் சார், ப்ராஜெக்ட் கமிட்டி வரணுங்க, எலெக்டட் பாடி. ஆமாம் சார், கமிட்டியோட சேர்மன் வரணுங்க சார். சார் இது எல்லாம் வந்து இது அதான் சொல்றேன் சார். ஒரு எலெக்டட் பாடி 3.25 லட்சம் ஏக்கருக்கான எலெக்டட் பாடி, அவங்களுக்கு ஒரு அலுவலகம் கூட கிடையாது சார். நாங்கள் யார்கிட்ட சார் போய் நாங்கள் குறி சொல்றது? பொதுமக்கள் யாரும் போக முடியும். பாடி அவங்க பாடியா இருக்காங்க, அவங்க திருடுற தண்ணி அரேஞ்ச் பண்ணுங்களா? ஆமாம் சார், அவங்க தான் பண்ணணும். ஊராட்சி மன்றத்தில் வந்து செக்ரட்டரி இருக்காரு, ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு இருக்க கொடுக்குறாங்க இல்லைங்க. இதே வந்து பாருங்க, இங்க வந்து தொப்பம்பட்டி கிராம நீரிணை பயன்படுத்துவோர் சங்க தலைவருக்கு இங்க ஒரு சீட் இருக்குது. அவங்க வந்து கோர்றாங்க. இப்போ திட்டக்குழு எங்க இருக்காருன்னு தெரியல, போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன சார் நாங்கள் பண்றது? இவங்க வருவாய்த்துறை கொடுக்கறது அவங்க வந்து இவங்க போட்ட வழக்கு, அவர் விஜயசேகரன் இருக்கார், அவர் போட்ட வழக்கு தான் அஜ்மாயிஸ் கணக்கு சொல்லி தான் வழக்கே போட்டது. இன்னைக்கு வரைக்கும் அஜ்மாயிஸ் கணக்கு எடுத்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு தெரியாது. நீங்களே தாசில்தாரா இருக்கிறீங்க, உங்க ஜோதி சிஸ்டருக்கு முன்னாடி தாசில்தாரா இருந்திருப்பீங்க. நீர்ப்பாசன ஆய்வு பொள்ளாச்சி தாலுக்குல 2016 லிஸ்ட்டுங்க. so many hundreds of acres non-farm sector டெலிட் ஆயிடுச்சு. ஆனா இது எல்லாம் வந்து அக்கவுண்ட் கொண்டு வராம இதுக்கெல்லாம் தண்ணி பாயுது. இப்ப 94,000 ஏக்கர்ல இந்த 2,000 ஏக்கர் அவங்க டெலிஷன் பண்ணிட்டு 92,000 ஏக்கருக்கு தண்ணி கொடுக்கணும். இதுக்கு 5 தடவை தண்ணி குறைஞ்சிருக்குன்னா இப்ப 84,000 ஏக்கருக்கு தான் தண்ணி எடுக்கணும். கட் பண்ணிட்டு ரிமாண்ட்ல கவரச்சி அந்த தண்ணி வேற சிம்பிள்ங்க. சிம்பிள் சார், சிம்பிள் வந்து காமன் சென்ஸ் பேஸ்ட் இஷ்யூ. இது எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசினா தான் சார் இது கேட்க முடியும். நாங்க எங்களோட இதை சொல்லுவோம். சரி, இப்போ நமக்கு வந்து எஸ்சி ப்ராஜெக்ட் கமிட்டி சேர்மன் வரணும். ஆமாங்க சார். அவங்க 2 பேர் வந்து உட்காராம நீங்க கலெக்டர் அவங்க செக்ரட்டரியே பேசினாலும் பிரச்சனை முடியாது. அவங்க வரணும். ஏன்னா இதுல பிரச்சனையில வந்து பூரா பிரச்சனைக்கு காரணம் பிடபிள்யூடி தான் சார். அவங்க வந்து எங்கெங்க எல்லாம் வந்து அது சரியில்லை, அன்னைக்கு ஏற்கனவே சொன்னது அதே மாதிரி தான் சார். சார் அவங்க ஏன் வந்து எங்க கூட கோர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரு இன்டென்ஷன் தான். எங்ககிட்ட வந்து அவங்க வந்து ப்ராஜெக்ட் கமிட்டி வந்து 2001 தமிழ்நாடு விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்பு முறை மேலாண்மை சட்டப்படி அவங்க செயல்படல. செயல்படாத தலைவர்களை போற தகுதி நீக்கம் பண்ற அதிகாரம் இவங்க கொடுத்துருக்கோம். அதை வந்து பரிந்துரை பண்ண வேண்டியது பொதுப்பணித்துறை, நடவடிக்கை எடுக்க வேண்டியது கலெக்டர்.
அது அந்த இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எலெக்டட் பாடியே தண்ணி திருட்டு இருக்கிறாங்க, அதையும் ஆதாரத்தோடு நாங்கள் கொடுத்துக்கிறோம். அப்போ சிஸ்டத்தில் வந்து எந்த இப்போ லா அண்ட் ஆர்டரும் வேலை செய்ய மாட்டேங்குது, ரெவன்யூவும் வேலை செய்ய மாட்டேங்குது, பிடபிள்யூடி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நாங்கள் தண்ணி தானே சார் கேட்குறோம். நாங்கள் எதாவது எங்களுக்கு உப்பார தண்ணி தீவா பிரித்து எங்களுக்கு எதாவது இது பண்ணி கொடுன்னு கேட்குறோமா, வேறு எதுன்னு கேட்குறாங்க. ஆடு மாடுகளுக்கு கூட குடிக்க தண்ணி பஞ்சு வாங்கி போடணும் சார், களி பஞ்சு வாங்கி போடணும். நாங்கள் பண்ண முடியும். மாட்டுக்கு பஞ்சு வாங்கி போடுவோங்க. நீங்கள் அடர் தீவனம் உலர் தீவனம் கொடுத்ததெல்லாம் போய் பஞ்சு வாங்கி கொடுப்போம். 4 வாய்க்கால் எடுத்துட்டு ஒரு போகமா ஒரு கிராப்படுத்து அதுவும் இல்லைங்க. ஏதோ ஒரு ஆடு மாட்டுகளுக்கு ஏதோ வச்சு ஒரு 2 சோளங்கிழம் போட்டு அப்படி புலப்தானம் பண்ணி அதுவுமே இல்லைன்னு எங்கே சார் போவாங்க. அப்புறம் அப்போ 4 பேரை ரோட்டில் உட்காந்துவாங்க தண்ணி இல்லைன்னு. அதை நாங்கள் இதனால் வரைக்கும் சார் போகிற இடத்துல நாங்கள் ஒரு சொல்லிட்டு வர்றோம், இங்கே தான் வந்து உட்காடுறோம். நாங்கள் சொல்லாமல் வந்து உட்காந்தா என்ன இஷ்யூ ஆகுன்னு தெரியும். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் சாலை மறியலுக்கு போனதில்லை. இன்னும் ஒரு வழக்கு கூட வாங்காம தான் சார் நான் நிர்வாகத்தோட இன்னைக்கு தான் சார் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இத்தனை மட்டமில்லுக்கு பிஏபி சேனல் வந்து தண்ணி ஆகும் சார். இத்தனை மட்டமில்லுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ எப்படிங்க எங்களுக்கு தண்ணி ஒரு கீழ் உங்களுக்கு இத்தனை கனெக்ஷன் உடுமல்பேட் கனால் மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது வரைக்கும் பண்ணல. இது மகேந்திரன் சார் கொடுத்தது. இது வந்துங்க சார் பாசன கால மின் தண்ணி. அதை பார்த்துட்டு சார் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க. மட்டமில் ஒவ்வொரு மட்டமில்லுக்கும் ஒவ்வொரு 10 அளவுக்கு தண்ணி உறிஞ்சுறாங்க. ராமிட்டியில் பிஏபி வாட்டர் தானே. So many hundreds of coir industries. தாண்டி தான் சார் வந்து கேரளா வந்து ரீடிங் எடுக்கிறான் மணக்கடலில். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம ஷேரை வந்து அவங்க கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தண்ணி குறையும். அப்போ அவங்களுக்கு குறைய தண்ணி இவங்க எப்படி ஈடுகட்டுறாங்கன்னா காண்டூர் கால்வாயிலிருந்து திருமூர்த்திக்கு வர்ற தண்ணியை டைவெர்ட் பண்ணி 1.5 டிஎம்சி தண்ணியை சட்டவிரோதமாக டைவெர்ட் பண்ணிக்கிறாங்க சார். 1.5 டிஎம்சிங்கிறது உப்பா டைமோட 3 அளவுக்கு சார். 1.5 டிஎம்சி எடுக்கக்கூடாது. ஆனால் அது டைவெர்ட் பண்ண திருமூர்த்தி டேம் கொண்டாந்த தண்ணி ஆலியாத்துக்கு எடுத்து அந்த பம்ப் செட் திருடுறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 31st May this year வாட்டர் பைப். அந்த 1.5 டிஎம்சி தண்ணி வந்து உப்பார டைம் 3 தடவை நினைக்கலாங்க சார். ஏதோ ஒரு தடவை போதும். எஸ்சி வர சொல்றீங்கன்னா வர சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. ப்ராஜெக்ட் கமிட்டி சேர்மன் வர சொல்ல ஒன்றும் அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை. சரிங்க. இஷ்யூ ஷார்ட் ஆனால் போதும். எங்களுக்கு அதான் சார் முடிஞ்சா சரிதானே சொல்லிடலாம். சரிங்க சார் சொல்லிடலாம். அதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் இருக்கிறோமோ போட்டோ போட்டிருக்கீங்க? இல்ல சார், எதுல போட்டாங்க 3 மாசமா எதுலங்க சார்? 6 மாசமா நடக்குறாங்க. நீங்க பேச வேண்டியது என்ன இருக்கு? நம்ம தான் வர சொல்லிட்டோம் இல்ல. சரிங்க. அதுக்கு ஏன் அப்புறம் இல்ல சார், நாங்க ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவங்க அசம்பிள் ஆயிட்டாங்க. நான் அதான் கூட பேசும்போது சொல்லிட்டோம். எங்களுக்கு நீங்க ஒரு முடிவை சொன்னீங்கன்னா நாங்க ஒண்ணும் பண்ணல. நாங்க ஒண்ணு எந்த விஷயம் பண்ணாம தான் இருக்கோம். சொன்னீங்கன்னா ஒண்ணு பாக்கல கேட்கலன்னு எல்லாரும் எங்களை கேட்டுருக்காங்க. அதுதான் பிரச்சனை. நீங்களும் கொஞ்சம் அவங்க அப்படி வந்து சார் இப்போ நாங்க வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டமா தான் கூட பேசிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நான் சொல்லும் போதே வந்து பேசி ஆளாளுக்கு பேசினாங்கன்னு வச்சுங்களேன், இது பண்ணவே முடியாது. அதனால எங்களுக்கு நீங்க 22 4 மணிக்கு கலெக்டரேட்டுக்கு. சரிங்க சார். நானே உங்களை கூப்பிட்டு போறேன். 22 12 4 மணிக்கு பேசிக்கலாம். நான் வரேன் உங்களுக்கு. சரிங்க சார். சார் வருவாங்க. சரிங்க சார். உங்களுக்கு என்ன இப்போ பிடபிள்யூ வரணும், பிடபிள்யூடியோடைய கண்காணிப்பு பொறியாளர் வரணும் சார். வந்துடுறாங்க. சேர்மன் வந்துடுறாங்க. வரணுங்க சார். வந்து உடுமலைப்பேட்டை இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ள எனக்கு அவர் மட்டும் எஸ்சி வந்தா அப்புறம் வந்துருவாங்க. சரிங்க சார். இப்போ இது ஏதாவது ஒரு அக்கௌண்ட் பண்ணி கொடுங்க சார். இப்போ நடந்த போராட்டம் இதெல்லாம் ஒரு அக்கௌண்ட் பண்ணி கொடுங்க. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். இதை விட உங்களுக்கு வேற நான் வரேன். நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. அதுல மாற்றம் இல்ல. பேசுறோம் சொல்றேன். நம்ம எல்லாத்தையும் நம்ம கேட்க வேண்டிய கடமை கேட்கறோம். 2 வருஷமா நம்ம கேட்டு எடுத்து இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இது நாங்க நிர்வாகத்தோட இணைஞ்சுதான் போறோம். எந்த இடத்துலயும் நாங்க வந்து இப்பவும் சார் பிடபிள்யூடி மேல எங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவங்கள பத்தின தவறான விமர்சனமோ முகநூல்ல போடுறதோ அவங்கள பத்தின ஒரு அவதூறோ இல்ல வந்து ஒரு அநாகரிகமான வார்த்தை எல்லாமே நாங்க வந்து எல்லாமே ஒரு ஜெனுனா ஒரு இதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டமா தான் எங்களோட கோரிக்கை வலியுறுத்தி பேசுறோம். நாங்க ஏதாவது போய் ரோட்ல போய் கொண்டா எவ்வளவு பிரச்சனை பிரஷர் ஆகும்னு எங்களுக்கும் தெரியும். நாங்களும் இந்த நாட்டோட குடிமக்கள் தான். என்ன பிரச்சனை ஆகும்னு எங்களுக்கும் தெரியும். போராட்டம் தாங்க. ரோட்டுல இங்க வருவோம், அங்க பந்தல் போட்டு அங்கதான் உட்காந்துக்குவோம். அப்போ இது இந்த மாதிரி ஒரு இது பண்றதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் இல்லையா சார்? அப்ப நாங்க 10 பேர் வருங்க ரோட்ல போய் கொள்ளப்பாங்க, போய் கொடுத்து கலைக்க வேணாங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கெல்லாம் ஓர் போட்டாங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் பூரா தாலி தண்டெல்லாம் கொண்டு வச்சு பெரிய சிரமம் சார் இது. இதுல வந்து நீங்க வந்து சட்டசபையில பாஸ் பண்றதோ பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றதோ இருந்தா எங்க தாசில்தார்ட்ட பேச முடியாது. எங்களுக்கு சட்டமெல்லாம் தெளிவா எங்க மக்கள் பிரதிநிதிகள் தெளிவா வகுத்து வச்சிருக்காங்க.
இங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் தான் ஒழிய எங்களுக்கு வேற எந்த சிக்கலும் கிடையாது. இடையில 5 நாட்கள் இருக்கிறதுனால இந்த நான் ஃபார்ம் டீடைல் எல்லாம் ஆமா சார், அது மட்டும் நீங்க கொஞ்சம் அந்த கடிதத்தை உங்களுக்கு காலையில கொடுத்துறோம் சார். அதை வந்து நீங்க இந்த நான் ஃபார்ம் செக்டார் டீடைல்ஸை வந்து உங்க ஜூரிடிக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடியது நீங்க என்ன சொல்லி கலெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உடன்பேட்டை உங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க கூட கொண்டு வராட்டி கூட பரவாயில்ல, அவங்க அனுப்பி விட்டாங்கன்னா கூட கலெக்டர் பார்த்தாருன்னா சரிங்க சார், நாங்களும் பேசுறது சௌரியமா இருக்குங்க. எவ்வளவு வாட்டர் சேவிங் ஆகுன்னு நம்ம பேசுறது சரிமா. இப்ப நீங்க எல்லாம் வந்துங்க சார், இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா கலெக்டர் வந்து இங்க நீங்க வந்து இந்த நான் ஃபார்ம் செக்டார் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா கலெக்டர் கிட்ட இங்க வந்து சட்டப்படி என்ன நடக்குது, சட்டவிரோதமா என்ன நடக்குது, எங்களுக்கான டிமாண்ட் என்னங்கிறத சொல்லி கலெக்டர் என்ன சொல்றதா நாங்க ஏத்துக்கிறோம் சார். கலெக்டர் தண்ணி இல்லைன்னு முடிச்சா கூட நாங்க கேட்டு ஏத்துக்கிறோம் சார். ஆனா கலெக்டர் சொல்லுங்க, கரெக்டா சொல்றோம், நாங்க எங்களுக்கான என்ன டிமாண்ட் இருக்கிறத போல நாங்க சொல்றோம். நீங்க நான் ஃபார்ம் செக்டர் உடுமலை மரத்துக்கு எல்லாம் சேர்த்து சொல்றீங்க. ஆமா சார், திருப்பூருக்குள்ள கோயம்புத்தூருக்குள்ள வந்துங்க சார், கலெக்டர் கோயம்புத்தூர் சவுத் அது விட்டுருங்க சார். அதை நாங்க அந்த கோயம்புத்தூர் கலெக்டர் பேசிக்கிறோம். 2 மாவட்டம் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேண்டாம் சார், வேண்டாம், நம்ம ஜூரிடிக்ஷன்ல பண்ணுங்க சார். அவரு கிராந்திகுமார் ரெட்டி நாங்க பேசிட்டு வந்திருக்கிறோம், பண்டரிநாதன் ரெட்டி பேசிட்டு வந்திருக்கிறோம். அவங்க பண்றோம்னு சொல்லிக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நாங்க ப்ரெஷர் கொடுத்து நாங்க பண்ணிடுவோம். எங்களுக்கு வந்து சார் உடன்பேட்டை ஆடியோ, தாராபுரம் ஆடியோ, திருப்பூர் சப் கலெக்டர், இவங்க 3 பேரும் வந்து அவங்க ஜூரிடிக்ஷனுக்கு ஒரு நான் ஃபார்ம் செக்டார் டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து சார் நம்ம அடுத்த வருஷம் இந்த பிரச்சனையே வராது. அவ்வளவுதான், முடிஞ்சது எண்டு. அதை மட்டும் கலெக்டர் டேபிள்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா கலெக்டர் வந்து என்ன பண்ண முடியாது. நான் ஃபார்ம் ஆய்க்கிட்ட டிலிஜென்ட் பண்ணிட்டு வாட்டர் பட்ஜெட் போட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வாட்டர் பட்ஜெட் போட்டாங்கன்னா தண்ணி சேவிங்ஸ் ஆகிற தண்ணி எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்க முடியும். இந்த இடத்துல சார் முக்கியமான பிரச்சனை இது மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இதை மட்டும் நம்ம லெவல்ல என்ன இருக்கோ அதை நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், டிவிஷன் லெவலுக்கு ஆர்யூ சார் பண்ணுவாங்க. ஆமாங்க சார். அடுத்த இதை வந்து கலெக்டர் கிட்ட வந்து நீங்க இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கலெக்டர் அங்க சப்ளைட்டர் அந்த திருப்பூர் சப்ளைட்டருக்கு உடன்பேட்டை ஆடியோக்கு இந்த மாதிரி முடிவு பண்ணிருக்காங்கன்றது சொல்லிட்டீங்கன்னா பேசுறதுக்கு சௌரியமா இருக்குங்க. என்ன பிரச்சனை நம்ம முடியாம மறுபடியும் வந்து சார் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் பிரச்சனை போய் முடியாம மறுபடியும் நாங்க ரோட்டுக்கு வரக்கூடாது. சிஸ்டத்துக்கே தப்புது. கலெக்டர் போய் பிரச்சனை முடிக்க முடியல, அப்புறம் யார்கிட்ட சார் போய் முடிக்கிறது? அதனால போகும்போது ப்ரிப்பேர்டா போயிட்டோம்னு வச்சுங்களேன், கலெக்டர் 1/2 மணி நேரம் உட்காந்து வேலையை முடிச்சுட்டாருன்னா எங்களுக்கு தலைக்கட்டுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதை மட்டும் நீங்க கலெக்டர் கொஞ்சம் இது பண்ணி சொல்லிடுறேன் சார். கொஞ்சம் இப்படி வாங்க சார். வட்டாட்சியில நானே உங்களை கூட்டிட்டு போய் பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த அடிப்படையில நம்ம கலந்துக்கலாமா? 22ஆம் தேதி கலெக்டர் ஆபீஸ்ல போய் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இல்ல சொல்றேன், நான் கேட்டுக்கணும்ங்கிறதுக்காக சொல்றேன். 22ஆம் தேதி கலெக்டர் ஆபீஸ்ல போய் பேச்சுவார்த்தை நடத்தவனு. அதுக்கு முன்னாடி வருவாய்த்துறை சார்பில் பொதுப்பணித்துறை சார்பில் சில ஆவணங்கள்லாம் கலெக்டர் ஒப்படைக்கணும். அதை தாசில்தார் வாயிலாக சொல்லிட்டோம். அது போல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை கொடுக்க சொல்லிருக்காங்க. நம்ம வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கலெக்டர் ஆபீஸ் பேச்சுவார்த்தைக்கு போய்க்கலாம் இல்லைங்க? திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி இன்று உப்பாறு விவசாயிகள் சார்பில் அணைக்குள் குடியேறும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதையொட்டி இன்று 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அணையில் குடியேறுவதற்காக ஆடு மாடுகளுடன் வந்தோம். அப்பொழுது எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், திருமூர்த்தி அணையிலிருந்து இருக்கக்கூடிய 3.25 லட்சம் ஏக்கர் பாசன திட்டத்தில் அதாவது வந்து வேளாண்மை அல்லாத மாற்று பயன்பாட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலங்களை ஆயக்கட்டிலிருந்து நீக்கிவிட்டு அதில் மீதமாகும் தண்ணீரை உப்பாறு அணைக்கு வழங்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக பொதுப்பணித்துறை திட்டக்குழு தலைவர்களுடன் உரிய பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தோம். இது தொடர்பாக தாராபுரம் வட்டாட்சியர் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசி வருகின்ற காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட இங்க வந்து நடத்திய பேச்சுவார்த்தையில் வருகின்ற 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த உறுதியினை ஏற்று நாங்கள் விவசாயிகள் பொழுது அமைதியான முறையில் கலந்து செல்கிறோம். இதற்கு பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பேச்சுவார்த்தைக்கு பின்னால் என்ன நடவடிக்கை என்பதை சங்கத்தில் ஆலோசித்து பின்னர் அறிவிப்போம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகுமார், நிர்வாக குழு உறுப்பினர், திருப்பூர் மாவட்ட உப்பாறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்.